Hi guys, welcome to DD Nature. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வருகின்ற மாலை அமாவாசை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாலை அமாவாசை சிறப்பு வழிபாடு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம் முன்னோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் தான். அமாவாசையுமே மாதந்தோறும் வரும் தான். ஸோ அதுல ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி வந்து வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வரேன். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. ஸோ அதுலயும் முக்கியமான ஒரு அமாவாசை, பெரிய அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசை தான். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசையை ரொம்ப விசேஷமா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை இறந்திருப்பாங்க, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி யார் இறந்து இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கடமைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், புது புது அப்டேட் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆடி அமாவாசை, தை அமாவாசை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இந்த புரட்டாசி அமாவாசையில 15 நாட்கள் வந்து நம்ம முன்னோர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட நாட்கள். இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையின் சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். அமாவாசை நாளில் இறந்த தாய் தந்தையரை நினைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்நாளில் நம் முன்னோர்களை நினைத்து செய்கின்ற வழிபாடு மற்றும் அன்னதானம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்காக முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் உள்ளது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்ம முன்னோர்கள் வராங்க அப்படின்றதுக்காகவே நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன, நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் ஆகியவை ஆத்மாக்களை மகிழ்விக்கும் செயலாகும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ஆகும். நம்ம செய்யற அந்த தர்மம், அவங்களுக்கு கொடுக்குற அந்த பின்னம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். இதனால அவர்களது பரிபூர்ண ஆசியும் நமக்கு கிடைக்கும், நம் சந்ததியினருக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இறந்த தாய் தந்தையருக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா, கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு அது மாதிரி வந்து செய்யறதும் ரொம்ப நல்லது. சில பேர் வந்து இறந்த தாய் தந்தையரோ இல்ல தாத்தா பாட்டியோ அவர்கள் வந்து இறந்த திதி சிரார்த்தம் பிளஸ் வந்து நம்ம அந்த நாள் அதெல்லாம் மறந்துட்டு வழிபடாம இருப்பாங்க இல்லையா. அந்த வழிபடாத இருக்கிறவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில வந்து வழிபட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அவங்களுடைய சாபம் நமக்கு வந்து கிடைச்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டும் இருக்க வேண்டாம். அதுக்காக கும்பிடாமையும் இருக்கக்கூடாது. அவங்கள நினைச்சு நம்ம வந்து வழிபடுறது நல்லது. உங்களால முடிஞ்சா தானம் தர்மம் பண்ணுங்க. இல்லை டெய்லி காகத்துக்கு எச்சில் படாம ஒரு பிடி சாதம் வந்து காக்காவுக்கு வைங்க, ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாலை அமாவாசையில வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய பலன் வந்து ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பாங்க. இந்த புரட்டாசி மாதத்துல வந்து 15 நாட்கள் வந்து நம்ம செய்யலாம் பித்ருகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது எப்படி அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாம் மறக்க கூடாது. அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அமாவாசை புண்ணிய கால தர்ப்பணம், வருஷ சிரார்த்தம், மகாலயபட்சம் ஆகிய 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸோ தர்ப்பணம் செய்ய இருப்பவர்கள் புரோகிதர்களை அழைத்து அல்லது புரோகிதர்களின் ஆலோசனையின்படி அவர்களின் குடும்ப வழக்கின்படி அல்லது பக்கத்தில் இருக்கும் நதிக்கரைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு வேண்டிக் கொள்வது அவசியம். அவங்கவுங்க வசதிப்படி புரோகிதர்களை வைத்தோ இல்லை அவங்களுடைய ஆலோசனைப்படியோ நம்ம வீட்லேயோ நதிக்கரைகளையோ செய்ய வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ப்பணம் செய்த பின் வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்ற வேண்டும். துளசி மாலை வந்து சாற்றி தான் வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ஸோ அதை மட்டும் முதல்ல செய்ய மறக்காதீங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். அவங்களுடைய துணிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நைட்டு அலசி வச்சிடுங்க. இல்லை அன்னைக்கு காலையில கூட அலசிட்டு அவங்களுடைய துணிகள்லாம் வந்து அவங்களுடைய துணி மணிகள் அவங்களுடைய திங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுடைய படத்துக்கு முன்ன வச்சு நீங்க வந்து வழிபடுறது நல்லது. அது மட்டும் இல்லை,
இப்போ முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு, காரம் மற்றும் பழ வகைகளை படைக்க வேண்டும். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சோ இல்லை நீங்கள் சமைச்சு வச்சோ வந்து படைக்கிறது ரொம்பவே நல்லது. கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பசு எங்கே இருந்தாலும் சரி கோமாதா இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கோதுமை தவிடு இல்லைன்னா அகத்திக்கீரை இது வந்து கொடுங்க, ரொம்பவே நல்லது. கோவில்கள்லாம் வந்து நிறைய மாடுகள் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் வந்து கொடுக்கறது நல்லது. வீட்டில் தெய்வங்கள் சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்தி வைப்பது நல்லது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து நம்ம பூஜை வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை வேலைகளை படத்தில் என்னென்ன நம்ம செய்யணுமோ சாமி படத்துங்களுக்கு அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய காலத்தில் வந்து பூஜை வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி காலையில் அமாவாசை டைமில் கோலம் வாசலில் இடக்கூடாது. எப்பொழுதுமே முன்னோர்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று கோலம் இடக்கூடாது அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா நம்ம பித்ருக்கள் வீடு தேடி வரும்பொழுது ஏதோ விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப வந்து போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ பித்ருக்கள் வரணும் அப்படின்னா கோலம் போடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஈவினிங் டைமில் நீங்கள் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன தானமாக செய்யறது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். அன்னம், உடை, பசு, செருப்பு, குடை ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். இதில் உங்களால் எந்த தானத்தை செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்யுங்கள். நம்முடைய முன்னோர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசி கொடுப்பார்கள். ஸோ நம்ம மனப்பூர்வமாக நம்ம என்ன தானம் கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக அவங்க வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அன்று உங்களால் எந்த தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை செய்யுங்கள். நம்முடைய முன்னோர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச பொருள் வந்து தானமாக கொடுங்க. அன்னைக்கு நீங்கள் செய்யும் தானம் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் நமக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அன்னம் தானம் செய்தீர்கள் என்றால் வறுமையும் கடன் தொல்லைகளும் நீங்கும். தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். தீபம் கண் பார்வை தெளிவடையும். அரிசி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும். நெய் தீராத நோய்களை போக்கும். பால் துன்பங்கள் நீங்கும். பழங்கள் புத்தியும் சித்தியும் உண்டாகும். தேங்காய் நினைத்த காரியம் ஈடேறும். நெல்லிக்கனி ஞானம் உண்டாகும். மகாலய அமாவாசை தினத்தன்று பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்தால் அது 1000 மடங்கு புண்ணிய பலன்களை தரவல்லது. புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைக்க கூர்ந்து அவர்களது பரிபூர்ண ஆசைகளையும் பெறுவோம். சிலர் வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளைகள் தான் வந்து செய்யணுமா பெற்றவர்களுக்கு, பெண் பிள்ளைகள் செய்யக்கூடாதா, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை கேட்குறாங்க. இருந்தாலுமே இப்போ பெண் பிள்ளைகளுமே செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்யணும்னு மனசு இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா செஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து மேரேஜ் ஆகி போயிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க பெண் பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுடைய வழக்கத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க இல்லையா, அப்போ அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மனக்கவலை வேண்டாம். நீங்கள் தினமுமே செய்கிற சாதத்திலிருந்து எச்சில் படாமல் காகத்துக்கு வைங்க. உங்களுடைய அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாராக இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்கள், அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் பெண் பிள்ளைகள் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம், கவலைப்படாதீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். ஆண் பிள்ளைகள் தான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கேள்வியை நான் பதில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.